வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரூப் 4 தேர்வு 2025 வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சில மதிப்பெண்களில் வாய்ப்பை தவற விட்டவங்க யாரும் மனம் தளர வேணாம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், கட்டாயமாக வெற்றி கிட்டும். ஓகேங்களா? ஓகே. பெரும்பாலான மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் டெலகிராம் மூலமாகவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தால் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஜேஏவிஓஓ ஓகேங்களா, எவ்வளோ ரேங்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வேலை உறுதி அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, டுடே இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்பிஸ்ட், செனோ டைப்பிஸ்ட். ஓகேங்களா, எவ்வளோ ரேங்க் வரைக்கும் இருந்தால் அப்படின்னா வேலை கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரூப் 4 வேக்கன்சி 4662 ஓவராலாக இப்போ வரைக்கும். இதில் டைப்பிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1392. ஓகே, இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ? 31%. ஓகேங்களா, ஓசி கேட்டகரிக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 431. ஓகேங்களா, ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் 431 ரேங்க்குள்ளே இருந்தார் அப்படின்னா அவருக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஓகே, பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பிசி கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு 26.5%. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 369. இந்த பிசி கம்யூனிட்டி மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியிலே எடுப்பாங்க. ஒரு 40% அந்த ரேஞ்சில் ஜென்ரல் கேட்டகரியிலேயே அவங்க எடுப்பாங்க. ஓகே, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 172 ப்ளஸ் ஆப்சன்டிஸ் ஆவாங்க. ஓகேங்களா? அதாவது டைப்பிஸ்ட்டும் முடிச்சிருப்பாங்க, ப்ளஸ் ஜேஏலே அவங்க ரேங்கிங்கில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஜேஏலே அவங்க ரேங்கிங் இருப்பாங்க, டைப்பிஸ்ட்டும் முடிச்சிருப்பாங்க. அப்போ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஜேஏ தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க டைப்பிஸ்ட்டை குயிட் பண்ணிவிட்டு ஜேஏ எடுப்பாங்க. இந்த மாதிரி சேர்ந்து ஆப்சன்டிஸ் ப்ளஸ் இதையும் நம்ம சேர்த்து வரும்போது ஒரு 40. ஓகே, அப்போ பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ரேங்கிங் ஒரு 550 to 650க்குள்ளே இருக்குது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு டைப்பிஸ்ட் வேக்கன்சி கிடைக்கும். ஓகே, டைப்பிஸ்ட் போஸ்ட் கிடைக்கும். ஓகே, எம்பிசி அப்படிங்கிற பட்சத்தில் இடஒதுக்கீடு 20%. ஓகேங்களா, 278. அப்புறம் ஜென்ரல் எடுப்பாங்க மேக்ஸிமம் ஒரு 35 to 40% அவங்களும் எடுப்பாங்க. ப்ளஸ் ஆப்சன்டிஸ் அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா அவங்க டைப்பிஸ்ட்லேயே இருக்கலாம், ஜேஏலே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஜேஏவை தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் சேர்த்தும் போது ஒரு 450 to 550 வரைக்கும் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எம்பிசி கேட்டகரிக்கு கட்டாயமாக டைப்பிஸ்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி, அதாவது எஸ்சி கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு 50%. ஓகேங்களா, 15%. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 209 வேக்கண்ட் வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியிலையும் அவங்க ஒரு 12% அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. ஒரு 52 ஆப்சன்டிஸ். இதையெல்லாம் நம்ம சேர்த்தும்போது 230லேருந்து ஒரு 320 ரேங்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற அது வரைக்குமே என்ன கிடைக்கும்? கட்டாயமாக டைப்பிஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, எஸ்சிஏ கம்யூனிட்டி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3% இடஒதுக்கீடு. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு எத்தனை? 3% இடஒதுக்கீடு. அப்போ 42 வேக்கண்ட்டு. ப்ளஸ் அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு அளவாக தான் எடுப்பாங்க. ஒரு 9 போஸ்ட் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆப்சன்டிஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாப்பில் இருப்பாங்க. அவங்களாம் எக்ஸாமில் கலந்துக்காமல் அதாவது கவுன்சிலிங்கில் கலந்துக்க மாட்டாங்க. அப்படியே கலந்துக்கிட்டாலும் நல்ல ஜாப்பாக இருந்தால் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 60லேருந்து 75 ரேங்க் வரைக்கும் இருந்ததுமே கிடைக்கும் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு. ஓகே, அடுத்து பிசிஎம் அவங்களுக்கான இடஒதுக்கீடு 3%. ஓகேங்களா, பிசிஎம்முக்கு இடஒதுக்கீடு 3%. அப்போ 49 வேக்கண்ட்டு. அவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு 3% அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க. ஒரு 13 ஆப்சன்டிஸ். இதையெல்லாம் நம்ம சேர்த்தும்போது பிசிஎம் கம்யூனிட்டிக்கு ஒரு 75லேருந்து 90 ரேங்க் வரைக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு 1%. ஓகேங்களா, அடுத்து ஜென்ரல் கேட்டகரியில் அவங்க எடுப்பாங்க, ஆப்சன்டிஸும் ஆவாங்க. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரு 25லேருந்து ஒரு 40 ரேங்க்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம டைப்பிஸ்ட் இது பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஓகேங்களா, அது எத்தனை வேக்கன்சி, எந்த கம்யூனல் வரைக்கும் கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம்.
ஓகே, செனோடைபிஸ்ட் வேக்கன்சி வந்து 361. ஓகேங்களா? ஓகே, இதில் ஜென்ரல் பார்த்திங்க அப்படின்னா 31%. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 111. ஓகேங்களா? ஒரு ஓசி கேட்டகரியில் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 111 ரேங்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதை தாண்டிட்டா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, அடுத்து வந்து பிசி கம்யூனிட்டி, அவங்களுக்கு இடஒதுக்கீடு 26.5, அதன் அடிப்படையில் 96 வரும். இந்த பிசி கம்யூனிட்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலில் எடுப்பாங்க. ஒரு 40% அந்த ரேஞ்சில் ஜென்ரலில் அவங்க மேக்ஸிமம் எடுப்பாங்க. நான் கவுன்சிலிங் போகிறப்பல அதை நான் பார்த்துருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்சன்டீஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஆப்சன்டீஸ் ஆவாங்க, அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒரு 180 to 195 இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செனோடைபிஸ்ட் கட்டாயம் கிடைக்கும். ஓகே, எம்பிசி கம்யூனிட்டி, அவங்களுக்கான இடஒதுக்கீடு நமக்கு தெரியும் 20%. ஓகேங்களா? ஓகே, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 72 வரும். ப்ளஸ் வந்து அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க. ஒரு 35% அந்த ரேஞ்சில் ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க. ப்ளஸ் ஆப்சன்டீஸ் அதையெல்லாம் நம்ம சேர்த்தும் போது 145 to 160 இந்த ரேங்க் வரைக்குமே கட்டாயமாக செனோடைபிஸ்ட் எம்பிசி கம்யூனிட்டிக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து எஸ்சி கம்யூனிட்டி, அவங்களுடைய இடஒதுக்கீடு எத்தனை பர்சன்டேஜ்? 15%. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 54 வரும். அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க. ஓவராலாக நல்ல ரேங்கிங்கில் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்பாங்க. ப்ளஸ் வந்து ஆப்சன்டீஸ் இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒரு 97லேருந்து ஒரு 105 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே, எஸ்சிஏ கம்யூனிட்டி, அவங்க பார்த்திங்க அப்படின்னா இடஒதுக்கீடு என்ன 3%. ஓகேங்களா? ஓகே, அதன் அடிப்படையில் 11. அவங்க ஜென்ரல் கேட்டகரியெலாம் எடுக்கிறது வெரி வெரி ரேர் தான். ஓகேங்களா? ஓகே, ஒரு பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்சன்டீஸ் அந்த மாதிரிலாம் ஆவாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 33லேருந்து ஒரு 36 ரேங்க் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். ஓகே, அடுத்து பிசிஎம், அவங்களுக்கான இடஒதுக்கீடு 3.5%. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 13. ஜென்ரல் கேட்டகரியிலே அவங்க எடுப்பாங்க. ஒரு 1% 2% அவங்க எடுப்பாங்க. ப்ளஸ் ஆப்சன்டீஸ் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு 35லேருந்து ஒரு 43 ரேங்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஓகே, அந்த ரேங்க் வரைக்குமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டி, அவங்களுக்கான இடஒதுக்கீடு 1%. ஓகேங்களா? 4. ஜென்ரலில் எடுக்கலாம் 1% எடுப்பாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்சன்டீஸ் இதையெல்லாம் நம்ம சேர்த்தும் போது ஒரு 13 to 16 வரைக்கும் ரேங்க் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக செனோடைபிஸ்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஏன்னா செனோடைபிஸ்ட்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து வராது. ஓகேங்களா? ஓகே, அதாவது நம்ம டைப்பிஸ்ட்டு பார்த்தோம். டைப்பிஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. ஆனால் ஸ்டெனோடைபிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதை படித்தவங்க மட்டும்தான் வருவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரேங்கிங் வந்து இந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, ஒரு 13 to 16 ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ரேங்கிங்லேயே வரும். ஓகே ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப்பிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அவங்களுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் அப்படின்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பதிவாக போட்டிருக்கோம். ஓகே, இது குறித்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.